பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم كذلك سخرها لكم لتكبروا الله على ما هداكم إلى آخر آية قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وكتب المرسلين تاج الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة الله يا هادي بسم الله توكلت على الله لا حول ولا قوة إلا بالله العلي العليم. புகழ் அனைத்தும் அகிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாகட்டுமாக. அந்த அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழியில் வந்துதித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் குறிப்பாக ஜும்மாவினுடைய மகத்துவத்தை மாண்பை சிறப்பை அறிந்து தெரிந்து புரிந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர்களுக்கும் இறைவா உன் அருளை எங்களுக்கு இந்த உலகத்திலும் தந்து அருள் புரிவாயாக. நாளை மறு உலகில் உன்னுடைய பேர் அருளுக்கு சொந்தக்காரர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. அல்லாஹ்வினுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களே, வாழும் காலகட்டத்திலே நோய் நொடிகளை விட்டும் கஷ்டங்கள் சிரமங்களை விட்டும் இறைவா எங்கள் அத்தனை பேர்களையும் பாதுகாத்து நிம்மதியாக சுபிச்சமாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழக்கூடிய பாக்கியத்தையும் அதற்கு தகுந்த வழிகளையும் எங்களுக்கு அமைத்து தருவாயாக. யார் யாரெல்லாம் மருத்துவமனைகளில் வீடுகளில் கஷ்டப்பட்டு கொண்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த நோயிலிருந்து அவர்களுக்கு ஷிஃபாவையும் ஆரோக்கியத்தையும் தந்து அருள் புரிவாயாக. களிமாவோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு மரணிக்கக்கூடிய தருணத்திலே களிமாவை மொழிந்து உயிர் பிரியக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கு மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அத்தனை பேர்களுக்கும் நசீபாக்கி தந்து அருள் புரிவாயாக. அல்லாஹ்வினுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களே, இறைவன் கூறுகின்ற சிறப்பான மாதங்கள் மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், சிறப்பான மாதங்கள் 4 என்று சொல்லுகின்றானே, அந்த சிறப்பான மாதங்களில் ஒரு மாதமாக இருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதத்தை அல்லாஹ் நம்மவர்களுக்கு தந்திருக்கிறான். இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன, மாண்புகள் என்ன என்பதையெல்லாம் நாம் அறிந்திருந்தாலும் தெரிந்திருந்தாலும் நினைவுக்கு படுத்துவது நினைவுக்கு கொண்டு வருவது என்பது சிறந்ததாக இருக்கிறது என்ற நேரத்தில் உங்களுக்கு சில சிந்தனைகளை நினைவுக்கு கொண்டு வருகிறேன். இந்த மாதம் சாதாரண மாதம் அல்ல. துல்ஹஜ் மாதம் என்பது சிறந்த மாதம், உயர்வான மாதம், சங்கையான மாதம். எப்படி என்று சொன்னால், நாம் பார்க்கின்ற பொழுது இந்த மாதத்தில்தான் இந்த மாதத்தில் முதல் 10 நாள் இருக்கிறது, சிறந்த நாளாக இருக்குகிறது. அதே போல நான் பார்க்கின்ற பொழுது முஹர்ரம் மாதத்தின் முதல் 10 நாள் சிறந்த நாட்களாக இருக்கிறது. ரமலானுடைய மாதத்தில் கடைசி 10 நாள் சிறந்த நாட்களாக இருக்கிறது. ரமலானுடைய மாதத்தில் கடைசி 10 நாட்கள் சிறந்த நாட்கள் என்று சொன்னாலும் கூட அதிலும் கூட ஒரு சிறந்த நாள் என்ற லைலத்துல் கத்ர் என்ற இரவை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதே போல பார்க்கின்ற பொழுது இந்த துல்ஹஜ் 10 நாள் சிறந்த நாள். இந்த சிறந்த நாளில் அரஃபா தினம் என்ற உயர்வான ஒரு தினத்தை வைத்திருக்கிறான். மார்க்க அறிஞர்கள் வல்லுநர்கள் சொல்கிறார்கள்,
வருடத்திலேயே சிறந்த தினம் இருக்கிறது என்று சொன்னால் அரஃபா தினம் என்று மட்டும் சொல்லவில்லை. இன்னும் வேறு சில அறிஞர் பெருமக்கள் ஒரு கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். உலகம் உருவாகி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை படைத்து இதுவரைக்கு எத்தனை நாட்கள் ஆகிறதோ அத்தனை நாட்களிலும் சிறந்த நாள் அரஃபா நாள் என்று சில அறிஞர் பெருமக்கள் அந்த கருத்தையும் பதிவு செய்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட உயர்வான தினமாக இருக்கக்கூடிய அந்த அரஃபா தினமும் இந்த துல்ஹஜ் 10 நாட்களில் ஒரு நாளாக இருக்குகிறது. அப்படி இருக்குகின்ற பொழுது இந்த மாதத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் நிறைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள் நஸை என்ற கிதாபிலே. ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவார்கள், இதா தஹலல் தில் ஹஜ், துல்ஹஜ் மாதத்தை நீங்கள் அடைந்தால் பெற்றுக்கொண்டால், லா துத்ஃபிஉ சுருஜக்கும், அதாவது சிராஜின்னு சொல்லுவாங்க, சிராஜின்னு சொன்னா விளக்கு, சுருஜக்கும் சொன்ன பன்மை. அப்ப லா துத்ஃபிஉ நீங்கள் அணைத்து விடாதீர்கள், சிராஜக்கு உங்களுடைய விளக்குகளை நீங்கள் அணைத்து விடாதீர்கள் என்று ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுகின்ற பொழுது சொல்லி அந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகிறார்கள். விளக்குகளை அணைத்து விடாதீர்கள் என்று சொன்னால் எப்பொழுது நாம் விளக்குகளை அணைப்போம்? தூங்குகின்ற பொழுது விளக்கை அணைப்போம். அப்போ சொல்லுகின்றார்கள், இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்களிலும் அதாவது விளக்குகளை நீங்கள் அணைக்காதீர்கள் என்று சொன்னால் இரவு நேரங்களிலும் நீங்கள் அமல் செய்யுங்கள். நேரங்களை வினாடிகளை இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்களிலும் நீங்கள் வீணாக்காதீர்கள். இரவு காலங்களிலும் அதாவது இபாதத்துக்கள் வணக்க வழிபாடுகளை செய்யுங்கள் என்று ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நஸை என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிரஹுல் அஸீஸ் அவர்கள் சில செய்தியை இந்த மாதத்தினுடைய சிறப்பு அம்சங்களை பதிவு செய்கிறார்கள். இந்த 10 நாளை துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களை யார் சிறப்பாக்குகிறார்களோ, சிறப்பு படுத்துகிறார்களோ, கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 10 வகையான சிறப்புகளை அல்லாஹ் தஆலா கொடுக்குகிறான் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா ஆயுட்காலத்தில் பரக்கத்தை கொடுக்குகிறான். அடுத்ததாக பொருளாதாரத்தில் பரக்கத்தை கொடுக்குகிறான். அவருடைய குடும்பத்திலே பாதுகாப்பை கொடுக்குகிறான். வறுமையை நீக்குகிறான். அதை மட்டுமல்லாமல் நாம் செய்கின்ற ஏதாவது செய்திருந்தால் அந்த பாவத்திற்கு பரிகாரமாகவும் ஆக்குகிறான். நன்மைகள் செய்கின்ற பொழுது நன்மைகளுக்கு அதிகமான கூலியை தருகிறான். இன்னும் சொல்லுகின்றார்கள், நாம் உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் அந்த சக்கராத்தினுடைய வேதனையையும் லேசாக்குகிறான். எப்பொழுது இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ, சிறப்பு படுத்துகிறார்களோ அவர்களுக்கு 10 வகையான சிறப்புகள் இருக்கிறது என்று என்ன செய்கிறார்கள்? முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிரஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இன்னும் நான் பார்க்கின்ற பொழுது நாம் அறிந்த செய்தி தான், நாம் அறிந்த வரலாறு தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை என்ன செய்கிறார்கள்? பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். பார்ப்பதற்காக வந்தார்கள். எப்போ பார்ப்பதற்காக வருகின்ற பொழுது அல்லாஹ் நிபந்தனையிட்ட கட்டளை 30 நாட்கள் நீங்கள் நோன்பு வைத்து விட்டு வாருங்கள். அல்லாஹ் இட்ட கட்டளை 30 நாட்கள் நோன்பு வைத்து விட்டு வாருங்கள், வைத்து விட்டு என்னை சந்திக்க வாருங்கள். 30 நாட்கள் நோன்பு வைத்து விட்டு நோன்பை முடித்து விட்டு சில கவல உணவுகள் சாப்பிட்டு விட்டு வர்றாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள்ட்ட சொல்றான், நீங்க என்ன சந்திக்கிறதுக்காக உங்களை வர சொன்னேன், ரைட்டு, ஆனா வந்திருக்கீங்க. ஆனா நோன்பாளிகளுடைய வாடை இருக்கிறதே அது கஸ்தூரி வாடையை விட சிறந்தது. அந்த வாடை எனக்கு பிடிக்கும். ஆகையினால நீங்க 30 நாள் நோன்பு வச்சுட்டு வந்தீங்க, இப்ப மீண்டும் போய் 10 நாள் நோன்பு வைத்து விட்டு வாருங்க அப்படின்னு அந்த 10 நாள் நோன்பு வைக்க சொன்ன நாள் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்கள். அப்ப நாம பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பேசுவதற்கு அழைத்த நாள் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்களில் தான். அப்ப இப்படியெல்லாம் நான் பார்க்கின்ற பொழுது இந்த மாதத்திலே நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது. மற்ற மாதங்களில் நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லா கடமைகளையும் நிறைவேற்ற முடியாது. ரமலானுடைய மாதத்தில் நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் ரமலானிலே தொழுகலாம், நோன்பு வைக்கலாம், ஜக்காத்து கொடுக்கலாம், சதக்கா கொடுக்கலாம், ஹஜ் செய்ய முடியாது, குர்பானி கொடுக்க முடியாது.
அதே போல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மற்ற சாதாரண நாட்களில் நீங்கள் எடுத்துக்கொண்டால், எந்த நாட்களில் எடுத்துக்கொண்டாலும் 5 காரியங்களையும் கடமைகளையும் ஒரு சேர செய்ய முடியாது. ஆனால் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்களில் நாம் பார்க்கின்ற பொழுது தொழுகை இருக்கிறது, அரஃபா நோன்பு இருக்கிறது, ஜக்காத்து கொடுக்கலாம், அதே மாதிரி சதக்கா கொடுக்கலாம், ஹஜ்ஜி செய்யலாம், குர்பானி செய்யலாம். அப்ப இந்த துல்ஹஜ் மாதத்துல பார்க்கின்ற பொழுது இறைவனால் கடமையாக்கப்பட்ட 5 கடமைகளையும் ஒரு சேர செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா பயன்படுத்தி இருக்கக்கூடிய நாள் அந்த மாதம் துல்ஹஜ் மாதம். அதிலும் நாம் பார்க்கின்ற பொழுது முந்திய 10 நாட்கள். அப்ப நாம் பார்க்கின்ற பொழுது தொழுகையை விட்டுட்டால், நாம் தொழுகையை விட்டுட்டோம் என்று சொன்னால் அந்த தொழுகையை கலா செய்யலாம். நோன்பு இருக்கு, நோன்பு விடுவதற்கு சில நேரங்கள் நமக்கு மார்க்கம் அனுமதித்து இருக்கிறது. அந்த அனுமதித்ததின் பேரில் நோன்பை விடுகிறோம். ஆனால் நோன்பை விட்டுட்டால் நோன்பு வைக்கலாம், தொழுகை விட்டுட்டால் தொழுகையை நாம் மீண்டும் தொழுகலாம். ஜக்காத் இருக்கிறது, 1 வருஷம் ஆச்சு அவர் கொடுக்கல அல்லது மறந்துட்டாரு, அடுத்த மாதம் ஜக்காத்து கொடுக்கலாம். ஆனால் ஹஜ்ஜு செய்யல, இப்பொழுது நான் செய்யல, பிறகு நான் செய்து கொள்கிறேன் என்று அடுத்த மாதத்தில் செய்ய முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக அதை கலா செய்ய முடியாது. அதே போல குர்பானி இருக்கிறது, முஹர்ரம் மாதத்தில் நான் கொடுக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் என்று ஒருவர் முன் வந்தால் அந்த குர்பானி அங்கீகரிக்கப்படுமா? அது குர்பானியாக ஆகுமா? ஆகாது. அப்ப நாம பார்க்கின்ற பொழுது நம்முடைய கடமைகளை ஒரு சேர செய்வதற்கு உகந்த நாட்களாக அல்லாஹ் நம்மவர்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கக்கூடிய நாள் இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள். இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்திலே நான் பார்க்கின்ற பொழுது என்ன அமல்களை செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அறிஞர் பெருமக்கள் எல்லாம் சொல்லுகின்ற பொழுதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வத்து கப்பிரு வத்து ஹல்லிலு, நீங்கள் அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள், அதிகமாக அல்லாஹ்வை புகழுங்கள் என்று திக்ர்கள் செய்யுங்கள். எப்படிங்க? முடிந்த அளவுக்கு நிறைய திக்ர்கள் இருக்கிறது. எந்த திக்ர்களை செய்யணும், எந்த திக்ர்களை செய்தால் ஏற்றம் சிறப்பு என்று நீங்கள் பார்க்கின்ற பொழுது அதையும் ஃபுகஹாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு எளிதாக்கி தருகிறார்கள். 3ஆம் கலிமா இருக்கிறது. அந்த 3ஆம் கலிமாவை இந்த 10 நாட்களில் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள்? அதிகமாக சொல்லுங்கள். 3ஆம் கலிமா எப்படி? சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். வல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் தஆலாவுக்கு இருக்கும். வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீம், பாவங்களை விட்டு திரும்புதலும் நன்மைகள் செய்யக்கூடிய சக்தியும் அல்லாஹ் ஒருவனிடத்திலே தான் இருக்கிறது என்று நான் பார்க்கின்ற பொழுது அப்ப அல்லாஹ்வை தவிர நாம் வேறு யாரிடத்திலும் நாம் என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த கலிமாவை, உயர்வான சிறப்பு பொருந்திய இந்த கலிமாக்களை அதிகம் அதிகம் சொல்லி வாருங்கள் என்று நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஏனென்று பார்க்கின்ற பொழுது இந்த மாதத்திலே அதிகமாக தஸ்பீகள் செய்ய வேண்டும். தஸ்பீகள் ஏன் செய்ய சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, தஸ்பீக் என்பதனுடைய பொருளை தூய்மைப்படுத்துதல் என்றுதான் அர்த்தம். தஸ்பீக் என்று சொன்னால் தூய்மைப்படுத்துதல். ஆடையில அழுக்கு இருக்குன்னு சொன்னா தூய்மையாக்குவதற்கு சோப்பு போடுகிறோம், அல்லது ஏதாவது ஒரு ஆசிட்டை நம்ம போடுகிறோம். டைல்ஸில் கரை இருக்குன்னு சொன்னால் அதற்கு சில கரையை நீக்குவதற்கு நாம் சில என்ன செய்கிறோம்? சில மருந்துகளை நாம் போடுகிறோம். இப்படி நம்முடைய உபயோகிக்கக்கூடிய பொருட்களில் கரைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கரையை நீக்குவதற்காக பொருளை நாம் உபயோகித்து அந்த கரையை நீக்குகிறோம். ஆனால் உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த கரையை என்ன சோப்பு போடுவது, என்ன ஆசிட்டு போடுவது, என்ன ஆசிட்டு போட்டால் உள்ளத்திலே கரையை நீக்க முடியும்? எந்த ஆசிட்டை போட்டாலும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கரையை நீக்க முடியாது. எந்த சோப்பு போட்டாலும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கரையை நீக்க முடியாது. ஆனால் பார்க்கின்ற பொழுது நீங்கள் தஸ்பீஹ் தூய்மைப்படுத்துதல், திக்ருகள் செய்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறானே, ஃபஸப்பிஹ், நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள். எப்படி செய்யுங்கள்? பிஹம்தி ரப்பிக்க, உங்களுடைய இரட்சகனுடைய புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்யுங்கள். செய்ய 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 உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த துருக்கள், உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த அசுத்தங்கள் எல்லாம் நீங்கும். எந்த சோப்பும் போட தேவையில்லை, எந்த லிக்விடும் போட தேவையில்லை.
உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கரையை நீக்குவதற்கு தஸ்பீஹ் செய்யுங்கள். அந்த அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பார்த்து அல்லாஹ் தஆலா தஸ்பீஹ் செய்ய சொன்னார். இதா ஜா நஸ்ருல்லாஹ் அந்த சூறாவை நான் பாருங்கள். ஏன் அல்லாஹ் அந்த சூறாவை இறக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தா நிறைய வரலாறுகள் இருக்கிறது. எப்படி என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்து விட்டார்கள். வந்ததுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது. என்ன வராய் தன்னாச மக்கள் எல்லாம் பார்த்தீர்கள் எதுகுலூன ஃபீ தீனில்லாஹ் அஃப்வாஜா மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்கு வர ஆரம்பித்து விட்டார்கள். நாயகமே இந்த உலகத்திற்கு நீங்க வந்த நோக்கம் சரியாய் விட்டுச்சு. அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க? என்னிடத்தில் நீங்க வரப்போறீங்க. அப்ப நீங்க என்னிடத்தில் வரப்போவதற்கு முன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நன்றாக மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். நாம் சிறுவயது முதுமை அப்படியெல்லாம் அல்ல. இறைவன் தன்னிடத்தில் வருவதற்கு முன்னால் என்ன அமல் செய்ய வேண்டும் என்பதை அண்ணல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஃபஸப்பிஹ் நபியே, நீங்க வந்த நோக்கம் முடிஞ்சு போச்சு. இஸ்லாத்தை எடுத்து வச்சிட்டீங்க, தீனை எடுத்து சொல்லிட்டீங்க, சொல்ல வேண்டிய ஹக்க சொல்லிட்டீங்க. இனிமேல் என்ன? என்னிடத்தில் வர வேண்டியதுதான். என்னிடத்தில் வருவதற்கு முன்னால் உலகத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய அமல் ஃபஸப்பிஹ் தஸ்பீஹ் செய்யுங்கள். பிஹம்தி ரப்பிக ரட்சகனுடைய புகழை கொண்டு நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள். அந்த தஸ்பீஹை தான் இந்த 10 நாட்கள் நான் பார்க்கின்ற பொழுது செய்ய 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 நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கசடுகள் எல்லாம் நீங்கள் ஒரு மனிதனுடைய உள்ளம் சரியாகிவிட்ட எல்லாம் சரியாகிவிடும். உள்ளம் சரியாகவில்லை என்று சொன்னால் அவன் சரியாகவில்லை என்றுதான் அர்த்தம் என்று சொல்கிறார்கள். உள்ளம் சரியாகிவிட்டது என்று சொன்னால் யாரு எது சொன்னாலும் அவன் என்ன பொறுத்துக் கொள்வான். எப்படி என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? உள்ளத்தை சரி செஞ்சான். எப்படி செஞ்சான்? ஜம்ஜம் நீரின் மூலமாக உள்ளத்தை சரி செய்தான். பிறகுதான் மேராஜுக்கு அனுப்புனான். அப்ப அதே போல உள்ளத்தை நாம் சரி செய்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய எல்லா செயல்பாடுகளும் சரியாகிவிடும். ஆகையினால் நான் பார்க்கின்ற பொழுது அந்த உள்ளத்தை சரி செய்வதற்கு தஸ்பீகாத்துகளை இந்த நேரத்தில் அதிகமாக ஓத வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகனார் பார்க்கின்ற பொழுது அவங்க என்ன செய்வாங்களா, கடத்தெருக்கள் எல்லாம் போகின்ற பொழுதெல்லாம் தஸ்பீஹ் சொல்லுவாங்கலாம். குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த பிராணியை பார்த்தா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க உமர் ரலியல்லாஹு தஆலா மகனார் குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணியெல்லாம் பார்த்தா தக்பீர் சொல்லுவாங்களாம். அதைத்தான் சொல்றாங்க. அப்ப நாம குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணிகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது தக்பீர் சொல்லுங்கள். அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லுங்கள் என்று நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி நான் பார்க்கின்ற பொழுது இந்த மாதத்தினுடைய மாண்புகள் சிறப்புகள் நிறைய இருக்கிறது. அதிலும் நான் பார்க்கின்ற பொழுது குர்பானி கொடுப்பதற்காக நாம் தயாராக இருக்கிறோம். அன்பிற்குத்தானவர்கள், இந்த குர்பானி என்பது யாரின் மீது கடமை என்று சொன்னால் நீண்ட சட்ட திட்டங்கள் இருக்கிறது. முஸ்லீமாக இருக்க வேண்டும், சுதந்திரமாக இருக்க வேண்டும், வசதி படைத்தவராக இருக்க வேண்டும். வசதி என்று சொன்னால் என்ன? 1 கோடி, ஒரு 10 கோடி, இல்ல 4 கார் ஓடணும் அப்படியா? கிடையவே கிடையாது. எப்படி என்று சொன்னால் அதாவது 82.5 கிராம் பவுனோ. சில பேர் பேணுதலுக்காக 80 என்று சொல்கிறார்கள். 82.5 கிராம் பவுனோ அல்லது 612.5 கிராம் வெள்ளியோ அதனுடைய தொகையோ யாரிடத்தில் இருக்குமோ அவர்களுக்கு குர்பானி கொடுப்பதற்கு கடமை. என்றைக்கு? பெருநாள் அன்று. ஜக்காத்துக்கு 1 வருஷம், குர்பானிக்கு அப்படி கிடையாது. பெருநாள் அன்று இந்த 612.5 கிராம் வெள்ளியோ அதன் கிரயமோ ஒருவரிடத்தில் இருந்தால் அவருக்கு அன்று ஹஜ் அதாவது குர்பானி கடமையாகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்பொழுது என்ன கேட்கிறார்கள்? ஒரு வீட்டில் 30 பேர் இருக்காங்க, ஒரு ஆடு கொடுத்தா போதுமா? போதும் என்று நிறைய சொல்லுகிறார்களே. நான் பார்க்கின்ற பொழுது ஒரு ஹதீஸை நாம எடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஹதீஸினுடைய முழுமையாக படித்து விட்டு தான் விளக்கத்தை சொல்ல வேண்டுமே தவிர ஒரு ஹதீஸில் பாதியை படித்து விட்டு பாதியோடு நிறுத்தி விட்டு மக்களிடத்தில் சொல்லவே கூடாது. அப்ப நாம கேட்கிறாங்க, 30 பேர் இருக்கிறாங்க, கூட்டு குடும்பமா இருக்கிறாங்க, 20 பேர் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்க, அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆடு கொடுத்தா போதுங்கிறாங்களே என்று சொன்னால் நான் பார்க்கின்ற பொழுது ஹதீசுகளை நீங்கள் முழுமையா நுழைந்து பாருங்கள். யார் யார் இடத்துல ஒரு குடும்பத்திலே 10 பேர் இருக்காங்க அல்லது 20 பேர் இருக்காங்க, இந்த ஜக்காத்தினுடைய குர்பானி கடமையாவதற்கு உண்டான அந்த விதிவிலக்கு சொன்னேனே 82.5 612.5 இதனுடைய கிரயமோ அல்லது அதனுடைய மதிப்புள்ள பணங்களோ இருந்தால் 10 பேர்களிடத்தில் இருந்தாலும் 10 பேர் மீது குர்பானி கொடுப்பது கடமை.
ஒரு வீட்டில் 10 பேர் இருக்காங்க, 10 பேருக்கு குர்பானி கடமையாக உள்ள அந்த ஹிசாப், அந்த தொகை இருக்குன்னு சொன்னா 10 பேருக்கு கடமையை தவிர நாம ஒரு ஆளு கொடுத்தா போதும் அப்படின்னு நாம சொல்றோமே, இது மார்க்கத்தில் உகந்ததல்ல. ஏன்னு சொன்னா கணவன் மனைவி இருக்காங்க, மனைவிக்கு பவுன் போட்டிருக்காங்க, அந்த 82.5 கிராம் பவுன் இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த மனைவிக்கும் குர்பானி கொடுப்பது கடமையாக இருக்கிறது. இப்படி நான் பார்க்கின்ற பொழுது அதனுடைய சட்டங்களை பொதுவாக பார்க்கின்ற பொழுது தொழுகைன்னு சொன்னால் தொழுகையினுடைய சட்ட திட்டங்களை அறிந்து தெரிந்து தொழுக வேண்டும். ஒழு செய்கிறோம் என்று சொன்னால் ஒழு செய்வதனுடைய சட்ட திட்டங்களை அறிந்து தெரிந்து தொழுக வேண்டும். இப்படி நான் பார்க்க நோன்பு நோக்கிறோம் என்று சொன்னால் நோன்புனுடைய சட்டங்களை தெரிந்து தொழுக வேண்டும். குர்பானி கொடுக்கிறோம் என்று சொன்னால் குர்பானியுடைய சட்ட திட்டங்களை அறிந்து தெரிந்து புரிந்து கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் உலகத்தினுடைய காரியத்திற்காக ஒரு ஆள் அல்ல, பல நபர்களிடத்தில் விசாரிக்கிறோம். எப்படி இதை இப்படி செஞ்சா நல்லா இருக்குமா, இந்த காரியத்தை அவர்கிட்ட ஒப்படைச்சா நல்லா இருக்குமா, உலக விஷயத்திற்காக பலரிடத்திலும் கேட்கிறோம். ஆனால் மார்க்க விஷயத்திற்காக இதுதானே இப்படி செஞ்ச கூடும், நமக்கு நாமே பத்துவா, எப்படி நமக்கு நாமே பத்துவா. அப்ப நாம பார்க்கின்ற பொழுது பொதுவாக எந்த விஷயமாக ஒரு இமாமாக இருக்கிறோம் என்று சொன்னால், இமாமத்து பண்ணுகிறோம் என்று சொன்னால் சட்ட திட்டங்களை தெரிய வேண்டும். தொழுகையினுடைய உள்பொருள் என்ன, வெளிப்பொருள் என்ன, தொழுகையினுடைய முறித்தல் என்ன, தொழுகையினுடைய மக்குர் என்ன. நாம் வாட்டுக்கு போய் நிக்க முடியுமா, நீட்டிட்ட தொழுகையாகுமா? அப்ப எல்லாத்துக்கும் சட்ட திட்டங்கள் எல்லாம் இருக்கு. அந்த சட்ட திட்டங்களை அறிந்து அந்த சட்ட திட்டங்களை புரிந்து நாம் குர்பானி கொடுத்தால் அது பரிபூர்ணமாக குர்பானி ஆகும். இன்றைக்கு நீங்கள் பார்க்கின்ற பொழுது கூட்டு குர்பானி, இந்த கூட்டு குர்பானியில பார்க்கின்ற பொழுது நாம் அதிகம் கவனம் இல்லாமத்தான் இருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், நான் எனக்கு தெரிந்த சில இடங்களில் பார்க்கிறோம், 7 பேர்கள் கூட்டு குர்பானி செய்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அந்த 7 பேருடைய அந்த பணம் ஹராமான பொருள் ஒருவருக்கு வந்துருந்துச்சா, அந்த 7 பேரில் ஒருவருடைய பணம் ஹராமான பணமாக இருக்கிறது, அந்த ஹராமான பணம் 7 பேரில் ஒரு நபருடையது சேர்ந்திருக்குன்னு சொன்னா 7 பேருடைய கூட்டு குர்பானி கூடாது. எப்படிங்க 7 பேர்ல ஒரு ஆள் ஹராமான சம்பாத்தியம் உள்ளவன், அந்த ஹராமான சம்பாத்திய அந்த 7 பேர்த்தில் போயிருக்குன்னு சொன்னா 7 பேர் குர்பானியும் கூடாது. நாம நினைச்சிருப்போம், ஆகா 10 வருஷமா நான் கூட்டு குர்பானி கொடுத்துக்கிட்டே இருக்கேனே, எனக்கு எவ்வளவு நன்மை வரும். நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா, இதோட ரிசல்ட் எங்க தெரியும், அங்கதான் தெரியும். நம்ம மார்க்க விஷயத்தை பொறுத்தவரையில தொழுகிறோம், ரிசல்ட் எங்க தெரியும், அங்கதான் தெரியும். அல்ல அங்கதான் வச்சுக்க, 10th ரிசல்ட் இங்க தெரியும், +2 இங்க ரிசல்ட் தெரியும், உலக விஷயத்துக்கு ரிசல்ட் தெரியும். மார்க்க விஷயத்துக்கு நான் செய்யக்கூடிய அமல் அதனுடைய ரிசல்ட் நாளைக்கு மறுமையில தான். அப்படி இருக்கின்ற பொழுது எல்லா விஷயத்திலும் நாம் என்ன செய்யலாம், அதை யோசித்து இவர்களோடு கூட்டு சேர்க்கிறோமே, இது நமக்கு பரிபூர்ணமானதா, தக்குவா உள்ளவர்களா, பேணுதல் உள்ளவர்களா, அல்லது பணத்திற்காக உள்ள என்றெல்லாம் யோசிக்க வேண்டும் மார்க்க விஷயத்திலே. அன்பிற்குத்தானவர்களே, அது மட்டுமல்ல, கூட்டு குர்பானியில் அக்கீகாவுக்காக உள்ளவர்கள் சேரலாம். அக்கீகாண்டா என்னங்க, அதாவது குழந்தை பிறந்து 7ஆம் நாள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அக்கீகா கொடுப்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறையாக இருக்கிறது. அக்கீகாவின் மூலமாக கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகளில் இருந்தெல்லாம் அந்த பிள்ளையை பாதுகாக்கப்படும். இன்னைக்கு சில பேர் இருக்காங்க, அக்கீகா கொடுப்பதுக்கு வசதி இல்லைங்க, இப்ப நாங்க கூட்டு குர்பானியில் சேர்கின்ற பொழுது பணம் குறைவாக இருக்கு, தாராளமா சேரலாம். எப்படிங்க, தாராளமா சேரலாம். ஆனா அந்த கூட்டு குர்பானியில் பார்க்கின்ற பொழுது நீங்கள் சேரக்கூடிய இடம் எப்படி, இடம் சேரக்கூடிய நபர்கள் எப்படி என்பதை நீங்கள் அறிய வேண்டும், புரிய வேண்டும். நீங்கள் என்னை பற்றி வருத்தப்பட்டாலும் பரவாயில்லை, காரணம் என்ன, நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி பரிபூர்ணமாக ஆக வேண்டும் என்ற அக்கறை தான். அப்படி இருக்கின்ற பொழுது ஆடுகளை வாங்குகின்ற பொழுது ஆடுகளை நான் பார்க்கின்ற பொழுது ஒரு காது போயிருச்சா, பரவாயில்லப்பா கம்மியா ரேட்டு கொடுக்குறாங்க நினைக்காதீங்க. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க வாகனம் வாங்குறீங்க, வாங்குறப்ப என்னென்ன பாக்குறீங்க, இந்த வாகனம் நல்லா இருக்குமா, நல்ல கம்பெனியா, எத்தனை தடவை நோண்டி விசாரிக்கிறீங்க. அதே போல நீங்க கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி நாளை மறுமையில் உங்களுக்கு வாகனமாக வரும். அப்ப நாளை மறுமையில வாகனமாக வருகின்ற பொழுது, நான் இன்னைக்கு ஒருத்தர் வாகனம் கேட்டா உதவி செய்வான்,
நாளைக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. மனைவி கணவனுக்கு, கணவன் மனைவிக்கு, தந்தை பிள்ளைக்கு, பிள்ளை தந்தைக்கு யாரும் உதவி செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் கொடுத்த அந்த குர்பானி வாகனமாக வரும் சொன்னா அந்த வாகனத்தை எப்படிப்பட்ட உயர்தரமான வாகனமாக வாங்கின? ஒரு காலு போயிடுச்சு, பரவாயில்ல வாங்க. பல்லு அதிகமான பல்லு போயிடுச்சு, பரவாயில்ல, காசு கம்மியா. அப்படி நினைக்க கூடாது. மார்க்க சட்டம் என்ன சொல்லுகிறது? காய் அடிக்கப்பட்டிருக்கிறதா? மார்க்க என்ன சட்டம் சொல்லுகிறது? இப்படி எல்லாம் நாம் சட்ட திட்டங்களை பார்த்து பேணி நாம் கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் இந்த ஆடு கொடுப்பதற்கு யோசிக்கிறோம் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்து பெற்ற தன்னுடைய மகனை கொடுத்தார்கள். அல்லாஹ் உங்களை அங்கீகரிச்சுன்னு சொல்லி சொர்க்கத்திலிருந்து ஆட்டை கொண்டு வந்தேன். வரலாறு தெரியும் உங்களுக்கு, வரலாறு தேவையில்லை, சொல்ல தேவையில்லை. அப்படி இருக்கின்ற போல அல்லாஹ் கடமையாக்கி இருந்தால், ஒவ்வொருவர்களும் ஆண்மகன் பிறந்தால் வருஷம் கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருந்தால், அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நம்மளை பாதுகாத்துட்டாங்க. நாம இதற்கு யோசிக்கிறோம், பின்வாங்குகிறோம். ஆனால் நான் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா மகனை கொடுக்க சொன்னால் எப்படி யோசிப்போம்? ஆகையினால் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியை சட்ட திட்டங்களை அறிந்து இதை கொடுக்கலாமா, இன்னென்ன ஆடுகளில் குறை இருக்கிறதா என்றெல்லாம் பார்க்காமல், குறையில்லாமல் நிறைவாக உள்ள ஆடை, நிறைவாக உள்ள அந்த பிராணியை கொடுப்பதற்கு நாம் முன் வருவோம். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த பிராணியின் மூலமாக, அந்த கொடுக்கக்கூடிய பிராணிக்காக நீங்கள் எவ்வளவு செலவு செய்கிறீர்களோ நிச்சயமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கு பன்மடங்காக கூலியை தருவான். நிச்சயமாக அந்த வாகனம், நீங்க கொடுக்கக்கூடிய அந்த பிராணி நாளை மறுமையிலே உங்களுக்கு வாகனமாக அல்லாஹ் அமைத்து தருவான். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.